ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம அவரைப்பருப்பு சாதம் செய்யலாம். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அவரைப்பருப்பு வாங்கிட்டு வந்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கு 1 டம்ளர் அரிசி நான் சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, மிளகு சீரகம், கொஞ்சம் பட்டை கிராம்பு தாளிச்சுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு தட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, வரமிளகா தான் உங்கள் காரத்தூள் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அவரைப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அரிசி பருப்பு சாதம் மாதிரி தான் இருக்கும். 1 டம்ளர் அரிசி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் அவரைப்பருப்புக்கு நான் 5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 3 விசில் விட்டோம்னா சூப்பரான அவரைப்பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். இன்னும் லஞ்சுக்கு ஈஸியாக செஞ்சுக்கலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான அவரைப்பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு.